ஹாய் குழந்தைகளா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் என்ன உங்களுக்காக கதை சொல்ல போறேன்னா, ஹல்க்மேன் குரங்கு கதை தான் சொல்ல போறேன். பார்க்கலாமா? ஒரு காட்டுல ஹல்க்மேன் இருந்தான். அவன் ரொம்ப பலசாலி, ஆனா ரொம்ப நல்லவன். கெட்டவங்களுக்கு கெட்டவன், நல்லவங்களுக்கு ரொம்ப நல்லவன். அந்த காட்டுல ஒரு குட்டி குரங்கு இருந்தது. அந்த ஹல்க்மேனும் குரங்கும் ரொம்ப நல்ல நண்பர்கள். அவங்க ரெண்டு பேரும் நல்லா விளையாடுவாங்க. அந்த குரங்கு மரத்துல ஏறி ஹல்க்மேனுக்கு எப்பெல்லாம் பசிக்குதோ அப்போ பழத்தை பறித்து ஹல்க்மேனுக்கு கொடுத்துட்டு அதுவும் சாப்பிடும். அவங்க ரெண்டு பேரும் இந்த மரத்தில் அந்த மரத்துக்கு, அந்த மரத்தில் இந்த மரத்துக்கு ரெண்டு தாவி விளையாடுவாங்க, குதிச்சு விளையாடுவாங்க. எல்லா குரங்குகளும் ஹல்க்மேனும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க. அப்படி ஒரு சிறந்த நண்பர்களாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே காலங்கள் கொஞ்சம் போணுச்சு. அப்போது அந்த காட்டில் ஒரு கரடி இருந்துச்சு. அங்கே ஒரு பெரிய கரடி இருந்தது. அந்த குரங்கையும் ஹல்க்மேனையும் அது ரொம்ப வெறுத்துச்சு. இந்த காட்டுக்குள்ளார இவங்க எதுக்கு இருக்காங்க? நான் தானே இந்த காட்டுக்கு ராஜா, இவங்க எதுக்கு இங்கே இருக்காங்க அப்படின்னு ஒரு நாள் அந்த கரடி இருந்துச்சு அந்த காட்டில். அந்த கரடி அங்கே குரங்கையும் ஹல்க்மேனையும் பார்த்து அது ரொம்ப கோவப்பட்டுச்சு. இந்த காட்டில் நான் தான் ராஜா, நான் மட்டும்தான் ராஜா, உங்களுக்கு இங்கே இடம் கிடையாது, நீங்கள் இந்த காட்டை விட்டு வெளியே போயிருங்க, இல்லைன்னா உங்களை நான் சாகடிச்சிருவேன் அப்படின்னு அந்த கரடி ஹல்க்மேனை பார்த்து வேகமாக கத்துச்சு. ஒரு நாள் கரடி குரங்கும் பிடித்து அதை பயமுறுத்துச்சு. என்ன பயமுறுத்துச்சு? நீ கரடி குரங்கை பிடிச்சு பயமுறுத்துது. என்னன்னு பயமுறுத்துச்சு? நீயும் உன் நண்பன் ஹல்க்கும் இந்த காட்டில் இருக்கக்கூடாது, நீங்கள் இந்த காட்டை விட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு அந்த கரடி குரங்குகிட்ட சண்டைக்கு வந்தது. இந்த குரங்கு உடனே பயந்து தன் நண்பன் ஹல்க்மேனுக்கிட்ட போய், நண்பா நம்ம ரெண்டு பேரும் இந்த காட்டில் இருக்கக்கூடாது, இருந்தீங்கன்னா உங்களை கொன்னுருவேன் அப்படின்னு அந்த கரடி என்ன மிரட்டுது நண்பா அப்படின்னு குரங்கு சொன்னிச்சு. உடனே நம்ம ஹல்க்மேன் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கரடிக்கிட்ட போய் சண்டை போடுறதுக்கு போனாங்க. அந்த கரடிக்கிட்ட போய் ஹல்க்மேன் சொல்கிறான், நாங்கள் விளையாடுறோம், யாருக்கும் தீங்கு செய்யவில்லை இந்த காட்டில், ஆனால் நீ எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற, இனி எங்களை தொந்தரவு செஞ்சேன்னா உன்னை நான் சாகடிச்சிருவேன் அப்படின்னு ஹல்க்மேன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு கரடி மாமா சிரிச்சான். என்ன சிரிச்சான் தெரியுமா? நானே இந்த காட்டுக்கு ராஜா, நானே ரொம்ப பலசாலி, என்னை விட நீ பலசாலியா அப்படின்னு கத்துக்கிட்டு அதுக்கு முன்னாடி ரொம்ப கர்ஜனை போட்டுச்சு. உடனே ஹல்க்மேன், நானும் என் நண்பனும் ரெண்டு பேரும் சேர்ந்தா நீ உயிரோடையே இருக்க மாட்ட அப்படின்னு ஹல்க்மேன் கத்துனான். உடனே ஹல்க்மேன் தனது சக்தியால் கரடியை தள்ளி மிதித்து அடித்து மரக்கிளைகளெல்லாம் எடுத்து அந்த கரடி மேலேயே கரடி வாயிலேயே அடித்தான், மூஞ்சில் அடித்தான். அடிச்சுட்டு, ஐயோ வலி என்னால் தாங்க முடியலையே, என்னை விட்டுடுங்க அப்படின்னு கட்டிக்கிட்டு அந்த காட்டுக்குள்ளார நோக்கி ஓடியே போயிடுச்சு கரடி மாமா. அதன் பிறகு அந்த காட்டில் ஹல்க்மேனும் குரங்கும் சிரித்து ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருந்தது. இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா குழந்தைங்களா, நல்ல நட்பும் துணிவும் இருந்தா எத்தனை பெரிய எதிரி வந்தாலும் நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம். சரிங்களா? இந்த கதை எப்படி இருந்தது குட்டீஸுங்களா? அடுத்தது உங்களுக்கு சூப்பரான கதை நான் கொண்டுக்கிட்டு வர போகிறேன். சரிங்களா? இப்போது இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தது நான் புது வீடியோ போடும்போது இந்த குட்டி குழந்தைங்களுக்கு அந்த கதை உடனே வந்துடும், நீங்கள் பார்க்கலாம்.